வணக்கம் மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் உங்கள் தோழி. வீடியோ போட்டு ரொம்ப நாள் ஆயிடுச்சு. இன்னைக்கு நம்ம கனவா மீன் தொக்கு எப்படி செய்றதுன்னு தான் பார்க்க போகிறோம். இந்த கனவா மீன் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதில் மேரினேட் பண்ணுறதுக்காக லெமனு, பச்சை மிளகாய், இஞ்சி, உப்பு, மஞ்சப்பொடி எல்லாம் சேர்த்து மேரினேட் பண்ணி வைக்கணும். இது ஒரு 1 hour ஊறினதுக்கப்புறம் மறுபடியும் ரீவாஷ் பண்ணணும். வாங்க கனவா மீன் தொக்கு எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். அதுக்கு 3 பெரிய சைஸ் வெங்காயம், 3 தக்காளி, 3 பச்சை மிளகாய், ஒரு 10 பல் பூண்டு, கொஞ்சமாக கருவேப்பிலை எல்லாத்தையும் நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நம்ம மேரினேட் பண்ணி வச்சது நல்லா ஊறிடுச்சு. இதை மறுபடியும் வாஷ் பண்ணுறோம். அதில் உள்ள கொழுப்பெல்லாம் வெளியே வருது, நீங்களே பாருங்கள். வாஷ் பண்ணி முடித்ததும் 1 ஸ்பூன் கரம் மசாலா, 1 ஸ்பூன் சில்லி ஃப்ளேக்ஸ், 1/4 ஸ்பூன் சால்ட் சேர்த்துக்கிட்டு கூட கொஞ்சம் தனியா பவுடர், மஞ்சத்தூள் சேர்த்து மேரினேட் பண்ணிக்கலாம். இப்போது தாளிக்க தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம். கடுகு, சீரகம், சோம்பு, வெந்தயம், லவங்கம், ஏலக்காய். எண்ணெய் காஞ்சதும் தாளிப்புக்கு நம்ம எடுத்து வச்சுருக்க பொருளெல்லாம் போட்டுக்கலாம். எல்லாம் பொரிஞ்சு வந்ததும் கருவேப்பிலை, பச்சை மிளகாய், பூண்டு சேர்த்து நல்லா வதக்கிக்கணும். வதங்கினதும் வெங்காயம் சேர்த்து வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆனதுக்கப்புறம் அது கூட கட் பண்ணி வச்சுருக்க தக்காளியும் சேர்த்து வதக்கலாம். வெங்காயம் வதக்கும் போதே அது கூட 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கிறோம். வெங்காயம் தக்காளி வதங்கும் போதே ஒரு பிஞ்ச் அளவு மஞ்சத்தூள் சேர்த்துக்கிறோம். எல்லாம் நல்லா வதங்கி வந்த பின்னாடி குழம்பு மிளகாத்தூள் 1 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் கரம் மசாலா, நம்ம காரத்துக்கு தேவையான அளவுக்கு பெப்பர் பவுடரும் சேர்த்துக்கிறோம். இதெல்லாம் சேர்ந்து தொக்கு பதம் வந்ததும் அதில் ஒரு 1.5 டம்ளர் தண்ணி விட்டு அந்த மசாலாவோட ரா ஸ்மெல் போகிற வரைக்கும் கொதிக்க விடணும். மசாலாவோட ரா ஸ்மெல் போனதும் நம்ம க்ளீன் பண்ணி மேரினேட் பண்ணி வச்சுருக்க கனவா மீனை அதில் போட்டு பிரட்டணும். நாம் மசாலாவில் ஊற்றின தண்ணியும் அதுவும் இல்லாமல் அந்த கனவா மீன்லேயே நம்ம வதக்கும் போது தண்ணி வரும், அந்த தண்ணியும் சேர்ந்து அந்த மீன் வதங்கிறதுக்கு தேவையான அளவுக்கு ஈரப்பதம் இருக்கும். அதுக்கு மேலே நம்ம எக்ஸ்ட்ரா தண்ணி சேர்க்கணும்னு அவசியம் இல்லை. அது கொஞ்சம் கொஞ்சமாக ட்ரை ஆகிட்டே இருக்கும். உங்களுக்கு எந்த அளவுக்கு ட்ரை வேணுமோ அந்த அளவுக்கு ட்ரை பண்ணிக்கலாம்.
அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட கனவா மீன் தொக்கு ரெடி. நீங்களும் பார்த்து செஞ்சுட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ. பாய்.